எங்கள் அம்மா ஸ்டைல் ரெசிபி சாம்பார். ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். சின்ன வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து, கத்திரிக்காய், மாங்காய், உருளைக்கிழங்கு, கேரட், என்ன காய் நமக்கு விருப்பமோ அந்த காயை போட்டு நல்லா வணக்கிக்கணும். அப்புறம் சாம்பார் பொடி பிடிக்கிறவங்க 1 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு அது வேகிறதுக்காக சுடுதண்ணி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கணும். நம்ம எந்த குழம்புக்காக இருந்தாலும் ட்ரை பவுடர் போடுறதுக்கு சுடுதண்ணி ஊற்றினீங்கன்னா சூப்பராக இருக்கும். பருப்பு தக்காளி, வரமிளகா, பூண்டு, சீரகம் இதெல்லாம் போட்டு வேக வச்சுருக்கேன். அந்த தண்ணியை நீங்கள் ஊற்றி காய் வேக வச்சுக்கணும். பருப்பு வேக வைக்கிறதுக்கு நீங்கள் அரிசி கழுவுற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். காய் சீக்கிரம் வேகிறதுக்கு 2 ட்ராப் விளக்கெண்ணெய் விட்டுட்டு அந்த பருப்பையும் எடுத்து அதோடு ஊற்றிக்கணும். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த டைமில் காய் வெந்துருச்சா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு எடுத்து நம்ம வாயில் போட்டு பார்க்கணும். காய் 3/4 வாசிக்கு மேலே வெந்ததுக்கு அப்புறமா கரைச்சி வச்ச புளி தண்ணி எடுத்து இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் தான் ஸ்பெஷல் ஐட்டமே ஒன்று இருக்குது. சீரக மிளகாய் நுணுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுட்டு கொத்தமல்லி தழை, நெய் 2 ஸ்பூன் விட்டு மூடி வச்சுருங்க. சூப்பராக இருக்கும். காய் புளித்தண்ணியில் வேக வச்சிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக புளி ஊற்றினீங்கன்னா அது ஒரு டேஸ்ட். உப்பு போட மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.